ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருவிழாவோட ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? லாஸ்ட் விலாக்லேயே போட்டுருந்துருப்பேன், திருவிழாவுக்கு முன்னாடி நாள் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து திருவிழா அன்னைக்கு கரெக்டாக எடுத்தது. ஸோ கரெக்டாக வீட்டிலேருந்து நான் வெளியே வரேன். பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து எண்டுக்கு வரும்போதே கரெக்டாக தேருக்கு அந்த பின்னாடி ஹார்ச் மாதிரி ஜோடிப்பாங்க பாருங்கள், அது அப்புறம் வரிசை எல்லாமே வச்சு மோளத்தாளத்தோடு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு. ஸோ நம்ம அப்படியே கடைங்கள்லாம் வந்துட்டு ஷாப்பிங் தானே போகிறோம். ஸோ மெயினாக அதுக்காக தான் நம்ம போகிறது, சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போனோம். இப்போ தான் வந்து நெருப்பு தீ மிதிக்கிறதுக்கு வந்து அந்த இதுவெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு லாஸ்ட்டாக போயிட்டு இங்கே வந்து இந்த ஷாப் வந்து ஒன்று போட்டிருந்தாங்க ஆவின் பக்கத்தில். ஸோ நியூவாக போட்டிருக்காங்க, இது எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னென்னா லேஸில் வந்துட்டு சிக்கன்லாம் வந்துட்டு போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அதெல்லாம் போட்டு வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த கடை தான், அது ரெகுலராக இருக்கும் அப்படின்னாங்க. பட் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ திருவிழாக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சோம், பட் இல்லை, டெய்லியுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பசங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நெருப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வந்தால் கரெக்டாக தேர் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, அதாவது ஜோடிச்சுட்டு அங்கேருந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷன்லாம் வந்து போயிட்டு இருந்தது. மோளம்லாம் வந்து அடிச்சுட்டு அந்த இதுவெலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பயங்கரமாக இருந்தது. ஸோ ஒரு பசங்க வந்துட்டு மஷ்ரூம் கேட்டாங்க. காளான் வந்து இவரும் எப்போவுமே ரெகுலராக அங்கே கடை போடுறவர் தான் நம்ம ஏரியாவில். ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு 2 காளான் வாங்கி ஷேர் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து வந்து சரி நின்றுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். சரி தீ மிதிக்கிறத பார்க்கணுன்னே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் கொஞ்ச நேரம். அப்புறம் பார்த்தா அப்போ தான் வந்து எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. தேர் வந்துட்டு ஊர்வலம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்களா, இந்த அம்மன் வேஷம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு மாதிரி அம்மன், காளி வேஷம், ஒவ்வொரு அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், அந்த மாதிரி எல்லா விதமான அம்மனுங்களும் அதை பாருங்கள், விதவிதமான அம்மனுங்கள்லாம் வந்துட்டு ஜோடிச்சு அப்படியே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. தேரும் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. ஸோ இது போனதுக்கப்புறமா தான், அங்கே போய் நின்னதுக்கப்புறமா தான் வந்து தீ மிதிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தீ மிதிக்கிறத பார்க்கறதுக்காக. ரெகுலராக இருக்கிற அதே ஷாப்ஸ் தான் வந்து இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸு அந்த மாதிரி தான் வந்து வாங்கினோம். அப்புறம் இந்த இன்விசிபிள் செயின்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நிறையா வந்துட்டு அங்கங்கே வந்து ஷாப் வந்துருச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம நியர்பை கடைங்களே வந்துட்டு அந்த இன்விசிபிள் செயின்லாம் வந்து கிடச்சிச்சு. நானுமே வந்துட்டு 2, 3 வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே போய் தேர் நின்னோன்னு பாருங்கள், அந்த தேர்லேருந்து அந்த பட்டாசுலாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக வந்து ஜோடிச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து தீ மிதிக்கிறத பார்க்கறதுக்காக தான் வெயிட்டிங் அங்கே நாங்கள். ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தீ மிதிக்கிறத நேரில் வந்து பார்க்குறேன். மோஸ்ட்லி இந்த டிவியில் அந்த மாதிரி தான் வந்து பார்த்துருக்கேன். அன்றைக்கி தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சரி அது பார்த்தே ஆகணும் அப்படின்றதுனால வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.